தமிழர்களின் பாரம்பரியத்தை கட்டிக்காப்பதற்காக கடந்த 5 நாட்களாக மெரினா கடற்கரையில லட்சக்கணக்கான இளைஞர்கள் தொடர்ச்சியாக திரண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் கூட்டத்தின் அளவு அதிகரிக்கிறதே தவிர குறைந்தபாடு இல்லை. ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும், அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்த எழுச்சிமிக்க கூட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவசர சட்டத்தின் மூலமாக இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வே இதற்கு ஒரு முடிவாக இருக்கும். அதுவரை இந்த போராட்டத்திலிருந்து ஓய மாட்டோம் என்கிற கருத்தை முன்வைத்துக் கொண்டுதான் தற்போது இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாக ஒரு சிலர் மயக்கம் அடைந்தே உள்ளனர். அவர்களுக்கு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர் வெயில் மற்றும் அழுத்தத்தின் காரணமாகவும் சிலர் மயக்கமடைய உள்ளார்கள். ஆகவே அரசு இதை உணர்ந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த இளைஞர்கள் இங்கு இருக்கிறார்கள், அவர்களும் கேட்போம். தொடர் போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? 500 பேரோட தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது 5 லட்சத்துக்கு மேல தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு முதல்ல சொல்லுங்க. பார்த்தே ஆகணும். நீங்களே பாருங்க, இங்க ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் விட்டு நாங்க ஒரு தமிழனா வந்து இங்க போராடிட்டு இருக்கோம். இதை வந்து மக்கள் வந்து எல்லாரும் நாங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்களாண்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இங்க பார்த்தா சின்ன சின்ன கை குழந்தைங்க, வயசான பாட்டிங்க, அவங்க எல்லாம் பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க உட்காரணுட்டு ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதி இல்லை. அவங்க வந்து எதுக்காக இந்த தமிழோட இனத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏசியில உட்காந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்க சாதாரணமா போய் உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களோட ஓட்டு இல்லாம அவங்க எப்படி உட்காந்துருக்க முடியும்? கேள்வி வந்து இப்படி ஒரு அழுத்தமா ஒரு நிறைய பேர் மயக்கமடைகிற நிலையில இருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன வைக்கிறீங்க தொடர்ச்சியா? உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க கொடுக்குற ஒரு அறிக்கை இருக்கே, அது எங்களுக்கு இந்த நேரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஆயுள் முழுக்க என்னோட சந்ததியில இருந்து அடுத்த ஒரு சந்ததி வரைக்கும் என்னுடைய ஜல்லிக்கட்டான எல்லா விஷயத்துக்கும் நாங்க வந்து நிற்போம். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கிற வரைக்கும் நாங்க எந்த போக மாட்டோம். சுனாமியே வந்தாலும் நாங்க இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டோம். அவசர சட்டம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? என்ன ஒரு தீர்வு எதிர்நோக்கி இருக்கீங்க? நிரந்தர தீர்வு சரியான முறையில் எங்களுக்கு அறிவிச்சா இங்க இருக்கிற மக்கள் நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா தமிழர்களும் ஒன்னா கூடி நாங்க செய்யற முடிவு கொண்டு நாங்க இங்க இருந்து கலைவோம். இல்லைன்னா நாங்க கலைய மாட்டோம். கடைசி வரைக்கும் இங்க தான் போராடுவோம். கடைசி வரைக்கும் இங்க தான் இருப்போம். நாங்க ஒன்னா தமிழனா வந்தோம், ஒன்னா தமிழனா தான் போவோம். தொடர்ச்சியான போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? பெண்கள் அதிக அளவில் கலந்துட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் மயக்கமடைகிற நிலையில இருக்காங்க. என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்கணும். இது வந்து அவசர சட்டம்னு கொண்டு வந்து ஒரு 6 மாசத்துக்காக மட்டும் இதை வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் நாங்க வந்து இங்க போராடிட்டு இருக்கோம். இது வந்து ஜென்மத்துக்கும் இது வந்து ஒரு தீர்வா அமையணும் எங்களுக்கு. இது வந்து ஒரு தீப்பொறி. இந்த தீப்பொறியா கிளம்புனது இன்னைக்கு ஒரு எரிமலையா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த இளைஞர்கள் போராட்டத்தில் குறிப்பா பெண்களுடைய பங்கு வந்து மிகப்பெரியது. ஏனென்றால் இரவு பகல் பாராம இங்கேயே இருக்காங்க. அவங்களுடைய பங்கு எப்படி இருக்கு? அவங்களோட பங்கு இதுல பெரிய பங்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் முதல் முறையா பெண்கள் இரவும் பகலும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து நாங்க நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு எல்லா அநியாயத்துக்கு துணை போகாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு போராடுவோம். பெண்கள் முக்கியமா இதுல பங்கெடுத்துப்போம். இனிமே எந்த அநியாயம் நடந்தாலும் நாங்க பங்கெடுத்துப்போம். என் பேரு சந்தியா. நான் இங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டு ஆதரவாக இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஆதரவாக இந்த சப்போர்ட் கொடுக்க வந்திருக்கேன். நான் இது நிரந்தர தீர்வா அமையணும், அதுதான் எங்க வேண்டுகோள். அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், இதுதான் ஒற்றை கோரிக்கை. தொடர்ச்சியாக எந்தவித மாற்றமும் கிடையாது. எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற குழந்தைகள் முதல் கொண்டு அனைவரும் அந்த ஜல்லிக்கட்டுக்காக உற்சாகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நீங்க சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு போராட்டம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா போராட்டம் வந்து சாதாரண போராட்டமா இல்ல. சாதாரண ஒரு 100 பேர் கூடின போராட்டம் இன்னைக்கு ஒரு எரிமலையா வெடிச்சிட்டு இருக்கு. இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இதை இப்ப இந்த இளைஞர்களாகிய நாங்கள் எங்க அரசாங்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் அரசியல். அவங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் இங்க இருந்திருக்காங்க. அவங்களாம் ஒரு வேலையும் செய்யல. நாங்க தான் அந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தான் அரசாங்கத்துக்கு உண்டான கீ. அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய அவசர சட்டம் முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிரந்தரம் இது வந்து வெறும் தற்காலிகம் தான். எங்களை வந்து லைட்டா பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்புறதுக்காக தான். இது வந்து ஒரு நிரந்தர தீர்வா இருக்கணும். விவசாயிகளை பாதுகாக்கணும். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சு தண்ணீரை கொண்டு வரணும். அது ஒரு கெசட்ல கொண்டு வரணும். சரி, இந்த போராட்டத்தில் நிறைய பேர் வந்து உடல்நிலை இல்லாம மயக்க நிலையில இருக்காங்க. இதனால என்ன மாதிரி முடிவு அரசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து அரசு ஏன் இவ்வளவு மெத்தனம் காட்டுதுன்னு தெரியல. மனிதர்களுடைய உயிருக்கு மதிப்பளிக்காத அரசா ஒண்ணு இருக்கு. இந்த அரசை கண்டிக்கத்தக்க வகையில இது நல்லபடியா மேற்கொள்ளும்னு நினைக்கிறோம். இது நல்லா போச்சுன்னா அமைதியான போராட்டமா முடியும். இல்லைன்னா எலெக்ஷன்ல எங்களோட எதிர்ப்பை முற்றிலும் காட்டுவோம்.
தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அரசு இதுல நிரந்தர முடிவு எடுக்க வேண்டும். அரசு இந்த பிரச்சனையின் காரணமாக அவசர சட்டத்தை மட்டுமல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வை எட்டப்படும் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில பல்வேறு இளைஞர்களும் கருத்து சொல்வதற்காக தயாராக இருக்காங்க. போராட்டம் நீங்க துவக்கத்துல இருந்தே இருக்கீங்க. இந்த போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல கடந்த 2 நாளா இங்கே தான் நான் இருக்கேன். நான் வந்து மாற்றுத்திறனாளி சங்கத்திலிருந்து வந்திருக்கேன். என்ன போல மாற்றுத்திறனாளிகள் வந்து 50 பேர் வந்து வெளியில இருக்காங்க. அவங்கெல்லாம் வர முடியாம இருக்காங்க. மாற்றுத்திறனாளி இங்க வந்திருக்க இளைஞர்களை வந்திருக்க இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்க மனம் இருக்குது பாத்தீங்களா? அவங்க மனசை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை உள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. நீ ஜல்லிக்கட்டை அவுத்து விடு, நான் அங்க வந்து ஆனந்த கண்ணீர் விடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞரும் விழித்தெழுந்துட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் வர முடியாம அவங்க உள்ளுக்குள்ளேயே இந்த டிவி தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டு கண்ணீர் வர ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள். இதை அரசு இது கண்டிப்பாக வன்மையாக கண்டித்து இது தமிழர்கள் மக்களுக்கு ஒரு இது காலமாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். உலகத்தில் எத்தனையோ போராட்டம் நடக்கப்படுத்தாலும் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு கேட்டு எல்லாம் போராட்டம் ஒரு கலாச்சாரத்தை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. இந்த போராட்டத்தை இன்னும் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் இளைஞர்கள் பட்டாளம் தான். அங்கங்க காலேஜ் இருக்கு, எல்லா காலேஜும் வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து எல்லா திண்டுக்கல், மதுரை, தேனி, கம்பம், போடி, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா காலேஜும் வந்துட்டு இருக்காங்கப்பா. எல்லாமே வந்து வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துலயுமே பரவிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வர முடியும். அங்கங்க போராட்டம். நான் ஊட்டியில தான் 25 வருஷமா படிச்சேன். அங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காலத்துல குளிர்லயும் பனியிலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இளைஞர்கள் போற இது கண்டிப்பா வந்து இந்த அரசு வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை சீக்கிரம் கொண்டு வரணும். அவசர சட்டம் மட்டும் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கணும் இல்ல அவசர சட்டத்திலே கொண்டு வர முடியும்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? கொண்டு வந்தாச்சு சார், கொண்டு வந்தாச்சு. நாங்களாம் தைரியமா இருக்கோம். இளைஞர்கள் வந்து இப்ப வந்து கொண்டு வந்தாச்சுன்ற கான்பிடன்ஸ்க்கு வந்துட்டாங்க. இது கொண்டு வந்தது பத்தாது. இதுக்கு மேல வந்து விவசாயிகளுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்டான வந்து எல்லாம் நமக்கு கிடைக்க வருது. தமிழர்களுக்கு கிடைக்கிறது அத்தனையும் கிடைக்கணும். ஒரு ஜல்லிக்கட்டு விஷயம் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களை பிரிந்து கிடந்த வெவ்வேறு இடங்களில் இருந்த பிரிந்து கிடந்த தமிழ் ஒட்டுமொத்தமாக இணைத்ததுன்னு சொல்ல முடியுமா? இணைத்தது. இது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே தமிழர்கள். ஒரே ரத்தம் இங்கே கூடியுள்ளது. ஒவ்வொருக்கு ஒரு உதவி, பசிப்பதற்கு உதவி, பிஸ்கட் எல்லாமே கொடுக்குறாங்க. இங்க எதுவுமே இல்லையா, காசு பணம் எதுவுமே தேவையில்லை. தமிழர்கள் இங்க ஒன்று கூடிட்டோம்ப்பா. எங்களுக்கு இது போதும். இது ஒரு வரலாறு காட்சியான ஒரு போராட்டம். இந்த மாதிரியான ஒரு போராட்டம் உலகிலே எங்கும் நடந்ததில்லை. இங்கேதான் மெரினா கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அறவழி போராட்டத்தை வந்து ஒட்டுமொத்த இந்தியா, உலகம் இதை தாண்டி உலகம் உள்ள தமிழர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அறவழி போராட்டத்தை எப்படி பார்க்கப்படுது? எப்படி பார்க்கப்படும்னா, இது ஒவ்வொரு இளைஞர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கானே சும்மா இல்ல. அவனோட ரத்த ஓட்டம் அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. அவன் கை கால்லாம் நடுங்குது. அவனுக்கு வந்து சாப்பிடும் போதிலே வந்து நடுங்கிட்டு சாப்பிட்றான். எனக்கு என்ன பண்ணணும், அங்க போகணும். நானும் எல்லாரும் மாதிரி நான் அங்க போய் நான் மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சேன்னா இது நம்மள சரியான வழியில கொண்டு போக முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு இளைஞர்களும் மனசுல வந்து அப்படியே விதைச்சிட்டு வெளிப்படுத்தாம பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கொண்டு வரணும். தொலைக்காட்சியாக நீங்கள், பத்திரிகையாளர்கள், செய்தித்தாள்கள், ஊடகங்கள், பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப். ட்விட்டர் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காகவே அங்கீகரிச்சு கிட்டத்தட்ட 2014 ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி 2017 ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்தையே உருவாக்கியிருக்க பேஜ் உருவாக்கியிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ வந்து கடந்த 3 வருஷமா வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் வந்து நம்ம வந்து பொங்கல் கொண்டாடணும். எல்லா தமிழர்கள் மக்களும் வந்து கொண்டாடணும். பொங்கல் கொண்டாடி முடிச்சுட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல வந்து இதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது வந்து அவங்களால முடியல. மக்கள் வந்து ஈடுபடுத்த பொறுத்து பார்த்தாங்க. ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தாங்க, 2 வருஷம் பொறுத்து பார்த்தாங்க, 3 எத்தனை வருஷம் ஏன் தமிழை பொறுத்துக்கிட்டே இருப்பான்? முடியாதியா? அதான் வந்துட்டான் எல்லாரும் இங்க. இன்னொரு இருக்காரு. இந்த போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. போராட்டத்துக்கு என்ன தீர்வு எட்டப்படணும்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி பதிவு செய்யுங்க. தீர்வுக்கு முன்னாடி ஒரு தமிழனா பிறந்த பையன் வந்து என்னுடைய 52 வயசுல தான் நான் அடைஞ்சிருக்கேன். என்ன 51 வயசு வரைக்கும் நான் தமிழனா பிறந்த அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு. ஆனா இன்றைக்கு தான் நான் ஒரு 52 வயசுல ஒரு தமிழனா பிறந்ததுக்கான ஒரு அறிகுறி, ஒரு ஆனந்தத்துல வந்து இந்த நாள் தான் எனக்கு கிடைச்சிருக்குது. இதுதான் நான் பிறந்த ஒரு பையனா இந்த 52 வயசுல தான் நான் அனுபவிக்கிறேன். இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்கல, இந்த தமிழனா பிறந்த அனுபவம் எனக்கு கிடைக்கல, பயன் கிடைக்கல. ஆனா அந்த 52 வயசுல இந்த இளைஞர்களை பார்க்கும் போதுதான் நான் அடைஞ்சு திருப்தியோட இருக்கிறேன். இன்றைக்கு தொடர்ச்சியான இளைஞர்களுடைய போராட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க.
ஒவ்வொரு நாளும் இதோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதை தவிர கொஞ்சிற்றும் குறையவில்லை. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொடர்ச்சியாக மெரினாவில் குழுமி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்பதே இவர்களுடைய கருத்து பதிவாக உள்ளது.